சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தை தான் உன் வாழ்க்கையை வளமாக்கும். இந்த வார்த்தை தான் உனக்கு புத்தியை தரும். ஆமா சொல்லு, பேதைகளை ஞானியாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. சரி, நம்ம இந்த மாதம் முழுவதுமாகவே கவலைகளை குறித்து பார்த்தோம். இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை கவலை தான். நாளைக்கு ஸ்கூல் போகிற பிள்ளை கேட்டாலும் கவலை இருக்குது. அவன் நாளைக்கு ஸ்கூல் போகணுமேனு ஒரு கவலை. அம்மா அப்பாவுக்கு சீக்கிரம் ஏந்துக்கணுமே ஒரு கவலை. ஏன்னா லீவ் விட்டா ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கும். எல்லாருக்குமே கவலை. ஆனால் இதுக்கு மருந்து எங்கன்னா இருக்கான்னா உலகத்தில் இல்லை, பைபிளில் இருக்கு. கவலைக்கு மருந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஆனால் பைபிளில் மாத்திரம் இயேசு அதுக்கு உண்டான சில காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு இந்த கவலை நீ மேற்கொள்ளலாம், ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம், அதுலேருந்து நீ வெளியே வந்துடலாம் சொல்லி பைபிளில் சில இடங்களில் இந்த கவலைகளை மேற்கொள்வதற்கான சில வழிகளை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் அது காலைல ஒன்று சொன்னேன், மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கவலை, அவனுக்கு வைத்து கொண்ட சூனியம், அது சாகர வரைக்கும் அவனுக்கு அந்த கவலை நீங்கள. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி கூட அந்த ஆசீர்வாதத்தை அவன் பார்க்கவே இல்லை. இரண்டாவது, நம்முடைய எண்ணங்களை நாம் ஒழுங்குபடுத்திட்டோம்னா கவலை போயிடும். இந்த எண்ணங்களை, இந்த எண்ணத்தை உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதை நம்முடைய சிந்தனையை நம்ம சரிப்படுத்தணும். தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. உண்மை இல்லாத காரியங்களுக்கு, ஒழுக்கம் இல்லாத காரியங்களுக்கு, கற்பு இல்லாத காரியங்களுக்கு, அன்பு இல்லாத காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படவே கூடாது. எது தேவையோ அதுக்கு மாத்திரம் கவலைப்படணும். அதுக்காக நம்முடைய சிந்தனை நம்ம என்ன பண்ணணும், சரிப்படுத்தணும். பைபிள் சொல்லுது, பறந்து போற பொருட்கள் மேல உன் கண்ணை பறக்க விடாத. அது ஒரு குருவி மாதிரி. அது 23 நீதிமொழி 23 வருது இல்லையா? பறந்து போற பொருட்கள் மேல, இல்லாமல் போகும் பொருட்கள் மேல உன் கண்ணை நீ பறக்க விடாதே. அது கழுகு போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாயமாக பறந்துடும். அப்போ இல்லாமல் போகிற பொருட்கள் மேல, தேவையில்லாத பிரச்சனை மேல நீ என்ன பண்ணாதீங்க, உங்க சிந்தையை செலுத்தாதீங்க இல்லையா? டைவர்ட் பண்ணி அடுத்த இடத்துக்கு போயிடுங்க. பிசாசு ஒரு சிந்தையை கொடுத்து உட்கார வச்சிருவான், டக்குனு டைவர்ட் ஆகிடணும். புரியுதுங்களா? உங்கள் எண்ணங்களை நீங்கள் என்ன பண்ணணும், ஒழுங்குபடுத்தணும். மூன்றாவது கால சொன்ன, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்தணும். ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணிட்டு ஓரளவு பிரச்சனை கவலைகளை கத்த மாற்ற ஆரம்பிப்பார். எதெல்லாம் நீ கவலைப்படுறியோ அதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். புரியுதா? சரி, காலைல வந்து சபையாரை பார்த்து கேட்டேன், எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா ஜெபம் பண்றீங்கன்னு கேட்டேன். எல்லாரும் கை உயர்த்தினாங்க. உங்களை கேட்குறேன், அப்படி 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? போய் சொல்லாம சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா? நான் டெய்லி 1 மணி நேரமா ஜெபம் பண்ணாம நான் படுக்கதே இல்லை பாஸ்டர். கை ஓட்டுங்க, ஆண்கள் பெண்கள். தோத்திரம். இங்க ஒண்ணுமே காணாம, ஒண்ணுமே காணுமே. புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுவான் பயில் போட்டுருக்கு. புரியுதா? ஆமா இல்லையா? காலாட்களோட ஓட முடியலாம், எப்படி நீ குதிரையோடு ஓட போற? இந்த காலத்திலேயே நீ செய்யலாம் இல்லையா?
ஆமா, ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலை வந்தா நீ ஜெபம் பண்ணுவியா? ஜெபம் பண்ண முந்திக் கொள்ளுங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமார் முன்பாய் நிற்பதற்கு பாத்திரமானா எண்ணப்படும். எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. காலைல அந்த 3 காரியம் சொல்லியிருக்க கவலையை மேற்கொண்டதுக்கு உங்களுக்கு 4வது ஒரு காரியம் சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. 1, வாசிக்கலாம். வேத வசனங்களை நம்புங்கள். சில பேருடைய வாழ்க்கையில கவலைகள் மாறம் வசந்த நம்பது கிடையாது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாம் எடுங்க. லூக்கா 5:5. அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். புரியுதா? தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. இந்த சம்பவம் நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து சீமோனை பேதுருவை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை. அவர் கலிலேயா கடற்கரை நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போது பேதுருவும் அவருடைய நண்பர்களும் இரவெல்லாம் வலை போட்டு கூட ஒரு மீன் கிடைக்காம கரைக்கு வந்து அந்த வலையை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு அவங்களை சந்திக்கிறார். படகை சற்று கேட்கிறார், கொடுக்கிறாங்க, தள்ளி கொண்டு கடலுக்கு போறாங்க. இயேசு நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பேதுரு பார்த்து சொல்றாரு, பேதுருவே நீ ஆழத்துல கொண்டு போய் என்ன பண்ணு, வலை போடு, உனக்கு மீன் கிடைக்குன்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, ஐயரே நான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல, இப்ப பகல போய் மீன் போட வலை போட சொல்றீங்களே, ஆனால் உங்க வார்த்தைப்படி நான் என்ன பண்றேன், செய்யறேன். 2 படகு அமலத்தக்கதான மீன்களை பிடித்து கொண்டு வீட்டுக்கு கைத்துட்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் தெரியுமா உங்க பிரச்சனை மாறல, கவலை மாறலன்னா, நீங்க மனுஷனுடைய வார்த்தையை நம்புறதை விட, கவனிங்க, நிறைய மனுஷனுடைய வார்த்தையை நம்புறீங்க, தெய்வத்தின் வார்த்தையை நம்புறது கிடையாது. இதுக்கு தான் சக்தி இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, இது ஜீவன் உள்ளது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் உயிர். ஜீவனா என்ன? உயிர் உள்ளது. ஜீவனும் வல்லமையும் என்ன? பவர். இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. புரியுதா? எந்த பிரச்சனையும் மாற்றுகிற வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. ஹலோ சிஸ்டர், பிரதர், அதுதான் பைபிளை படின்னு சொல்றது. உங்களை பைபிளை படிங்க. ஏன்? இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. எத்தனை நம்புறீங்க? இல்லையா? இயேசு வார்த்தை வல்லமை இருக்கு. கடலை பார்த்து சொல்றாரு, இறையாதே, அமைதியாயிரு. கடலும் காற்றும் அமைதியாயிற்று. செத்து போன ஒரு பெண்ணை பார்த்து, சிறு பெண்ணே எழுந்திரு சொன்னோன்னே அந்த சிறு பெண் எழுந்துட்டா. தலித்தாகுமே என்றாரு, எப்பத்தா என்றாரு, காதுகள் ஓப்பன் ஆகுது. வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. இன்னைக்கு ஏன் உன் பிரச்சனை மாறல? நீங்க உலகத்தின் வார்த்தையை நம்புறீங்க, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. பைபிள் தெளிவா சொல்றாரு. நீதிமொழிகள் 13:13 சொல்றாரு. நீதிமொழிகள் 13:13 சொல்றாரு, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். திருவசனத்தை ஒரு நாள் நீ அவமதிக்க கூடாது. புரியுதா? ஆமா, அந்த வார்த்தைக்கு நீ பயப்படணும். ஐயோ, தேவன் சொல்லி இருக்கிறார், நாம் இதுக்கு மேல தப்பு பண்ணக்கூடாது. தேவன் சொல்லி இருக்கிறார், நம்ம தவறு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, செயல்படணும். அப்படி நீ கற்பனைக்கு பயந்தனா உனக்கு பலன் கிடைக்கும். உனக்கு பலன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். பலன் கிடைக்கும். ஏன்? அது வல்லமையுள்ள ஒரு வார்த்தை, உருவாக்குற வார்த்தை. தெரியுமா உங்களுக்கு? உருவாக்குகிற வார்த்தை.
இல்லையா? இருண்ட உலகத்தின் மேல வெளிச்சம் உண்டாகுதுன்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று இல்லையா? சூரியன் சந்திரன் உண்டாகட்டும், நட்சத்திரங்கள் உண்டாகட்டும், மீன்கள் எல்லாம் உண்டாகட்டும், எல்லாமே உண்டாக அப்போ உண்டாக்குற வார்த்தைகள் எது? இந்த பைபிள் வார்த்தைலாம் இல்லையா? ஜீவன் மாத்திர அது அது உன் கவலையை மேற்கொள்வதற்கு, அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கான ஒரு வழியை உண்டாக்குற ஒரு வார்த்தை. கைத்தட்டுங்க பார்க்கலாம். நம்ம அநேக சமயம் பாருங்க இதை விட்டு விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்க. அப்ப பாருங்க பிரச்சனை எல்லாம் மாற ஆரம்பிக்கும். தேவன் ஒரு புதிய, ஏன்னா அவருடைய 1000 வழி இருக்கு. பைபிள் சொல்ல முந்தினவைகள் நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, நான் புது காரியத்தை செய்வேன், அது இப்போதே தோன்றும். வனாந்திரத்தில் வழி உண்டாக்குவேன், அவாந்திர வழி ஆறே உண்டாக்குவேன். முடியுமா? முடியாதா? வனாந்திரத்தில் ஆறு உண்டாக்குவாரா? ஏங்க அந்த அந்த ஈராக் தேசத்தில் தான் அந்த ஆகார் என்ற பெண் சம்பவம் நடக்கிறது. அங்குதான் ஆண்டவர் அந்த ஒரு துறவை உண்டாக்கினார். இப்ப அதுக்கு பேரு ஜம்ஜம். ஜம்ஜம் இன்ன வரைக்கும் வத்தல அந்த தண்ணி. எத்தனையோ பம்பு போட்டு அடிச்சிட்டாங்களா, தண்ணி அந்த நீர் விட்டு வத்தவே இல்லையா? கைத்தட்டுங்க பார்க்கலாம். அந்த தண்ணீரை எத்தனை நாள் வச்சாலும் கெட்டு போகாதான். தேவன் உருவாக்கினது இன்ன வரைக்கும் ஊறிக்கொண்டிருக்கிறது. ஆகார் சம்பவம் நடந்தது எப்போ இல்லையா? ஆனா அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த ஜம்ஜம் வாட்டர் ஊற்று இன்னும் சுரக்கிறது. போன வாரம் நான் வீடியோவில் பார்த்தாங்க. ஹலோ, ஒரு வார்த்தை சொன்னாரு, பிள்ளை அழும் சத்தத்தை நான் கேட்டேன், பிள்ளை இருக்கும் இடத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்கும் சொன்னாரு. இன்னைக்கு அந்த நீரூற்று அங்க இருக்கிறது. காரணம் என்ன? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. எத்தனையோ வார்த்தை அவர் பேசுறாரு. நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன? கவலைக்கு என்ன பிரச்சனை சொல்லுமா? உனக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு உண்மையா ஆராதனை பண்ண சந்தோஷம், என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையே பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரன் சரியில்லை, புள்ள சரியில்லை, மாமியார் சரியில்லை, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை. மாமனார் சரியில்லை, தோத்திரம். எது எப்படி இருந்தாலும் வசனம் வல்லமை உள்ளது, மாற்று. ஆனா நீ அந்த வார்த்தையை நம்ப மாட்டிய. உருவாக்கக்கூடியது. எங்க பகல மீன் வருமாங்க? பகல மீன் வருமா? ராத்திரில் தான் மீன் வரும். ஆனா பகல்ல 2 படகு அமிர்தத்தாக்க மீன் வருதுன்னா அது அற்புதம் தானே, அதிசயம் தானே. இதுக்கு என்ன காரணம்? ஐயரே நீங்க சொன்னபடி நான் செய்யறேன், ஐயரே நீங்க சொன்னபடி நான் செய்யறேன். அவனுக்கு தெரியுது இவர் பெரிய மகான் பல்து, ஏன்னா அவர் பேசுற வார்த்தைலாம் அவ்வளவு வல்லமையா இருக்குது. ஸ்தோத்திரம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைமா இயேசு சந்திக்கிறார் அவரு. அப்பவே இயேசு வார்த்தையை நம்பிட்டார் அவரு. 2 படகு அமிழத்தக்கதாய் மீன். நான் சொல்றேன், சொல்லி இல்லை, எத்தனை பேர் தேவனுக்கு உண்மையா உங்களுடைய தசம பாகம் காணிக்க கொடுக்குறீங்க? உண்மையா சொல்லுங்க. என் வருமானத்தில் 10% ஆண்டு கொடுத்துட்றேன் பாஸ்டர். ஏன்னா நீ இன்னும் தேவனுடைய வார்த்தையை நம்பல, இன்னும் நீ பிரச்சனை தான் பார்க்கறே தவிர. அவன் சொல்ற இல்லையா, அந்த விதவை பார்த்து சொன்னார், ஏமா 2 அடை போட போறியா? அந்த அடையில் 2 அடையை 3 அடையை போட்டு முதல் அடி எனக்கு கொண்டு வான்னு சொன்னாரு. யாரு? எலியா சொன்னாரா? விதவை பார்த்து சொன்னாரா? நம்ம நம்பினாங்களா? நீ நம்புறியா? நான் முதல் அடையை அங்க குத்துட்டு 3ஆம் அடை தான் உனக்கு கொடுப்பேன். அதனாலதான் இன்னும் பஞ்சம், நிறைய தேவை இருக்கு. ஆனா அந்த தேவைகள் மத்தியில தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் இல்லையா? ஆமா, பொன் வெள்ளியை பார்க்கிலும் உம்முடைய வசனமே எனக்கு நலன் சொல்றார் அவரு இல்லையா? பொன் வெள்ளியை விட அவருடைய வசனம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலன் சொல்றார் அவரு. புரிஞ்சிட்டீங்களா? நம்ம அநேக சமயம் பாருங்க தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டு நமக்கு எவ்வளோ ஆலோசனை கொடுக்கிறார் இல்லையா? ஆனா எத்தனை ஆலோசனை நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம் ஆண்டவருக்கு? இல்லை. நமக்கு பிடிச்ச ஒரு வசனமா இருந்தா அதை பிடிச்சி தொங்கின்னு கிடப்போம். இந்த பைபிளுக்கு எல்லா வார்த்தைக்கும் நீ செவி கொடுக்கணும்.
ஒருவனும் தேவனுடைய கிருபையை எழுந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேரும் உனக்குள்ள முளைக்கவே கூடாது. தெரியுமா? பைபிள் ஏன் தெரியுமா கிருபை போகுது இல்லையா? அந்த கசப்பான வேறு உனக்குள்ள வரக்கூடாது. யாதொரு கசப்பான வேறு முளைத்தெலும்பி உனக்கு கலகம் உண்டாக்குமாது. ஏன் ஏசாவை தேவன் வெறுத்தாருன்னா, இவனுக்குள்ள இந்த மாதிரி ஆவிதான் இருந்துச்சு. வேசி கல்லனா இருந்தானா, அப்புறம் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரமாக வித்து போட்ட சீர்கெட்டவனாகவும் இருந்தானா. அதெல்லாம் கர்த்தர் ஏசாவை தள்ளி யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார் ஆண்டவர். ஏன்? அலட்சியம் பண்ணக்கூடாது, அசட்ட பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை அசட்ட பண்ணக்கூடாது. வசனத்தை நம்ம மதிக்கணும், வசனத்தை மதிக்கணும். ஏன்னா இயேசுவும் வசனமும் ஒண்ணு. யோவான் 1ஆம் அதிகாரத்தினா அவர் இந்த வசனம் தான் மாம்சமாச்சு. அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ இயேசு யாரு? வசனம். வசனம் தான் ஆகுது மாம்சமாகிறது. வசனம் தான் மாம்சமாகிறது. அதுதான் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இயேசுவாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்போ வசனத்தை வார்த்தையை அசட பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ ஏன் தெரியுமா உங்களை கவலை விட்டு போகணும்னா, நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்ப மாட்டீங்க. அவர் ஒண்ணுக்கும் கவலைப்படுவான்னு சொல்றாருல, அது என்னைக்கா நீ மதிச்சிருக்கியா? சரி, ஆண்டவர் கவலைப்படுவான்னு சொல்லிட்டாரு, ரைட், நிம்மதியா தூங்குவோம். தூங்குறியா? படுத்துக்கினே பழமும். கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு இல்லையா, ரைட், தோத்திரம் போட்டு தூங்கு. நானும் முயற்சி பண்றேன் பாஸ்டர், முடியல. முடியும். படுக்கைக்கு போறது முன்னாடி இல்லையா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஓரம் கட்டிட்டு படுக்கைக்கு போ. பிரச்சனையோடு போகாத, சமாதானத்தோடு போ. கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு போ. அல்லதான் படுக்க போறது முன்னாடி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு பாட்டு போனோம் இல்லையா. தூங்குறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் டிவி கிவி எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிடணும். செல்போன்லாம் ஓரம் கட்டி வச்சிடணும். புரியுதா? நம்ம ஆளு படுத்து தான் பார்த்து கிடக்கும். கண்ணு நொல்லையாயிடும். படுத்துக்கணும். போன் பார்க்க கூடாது. கண்ணு போயிடும். இப்பயே அரை போயிட்டு கண்ணாடி போட்டு இருக்கிறோம். அப்புறம் தோலை உரிப்பாங்க. அரை மணி நேரம் ஒரு நாள் முன்னாடி இந்த இதெல்லாம் தூக்கி ஏற்ற வச்சிடணுமா. டாக்டர் சொல்ற அட்வைஸ் வச்சிடணுமா. நம்ம யாரு கீழ்ப்படுகிறோம்? புரியுதா? இயேசுவோடு வாழுங்க, இயேசுவோடு இருங்க. அவர் மாற்றுவார். மார்த்தாள் போல பற்பல காரியங்களை குறித்து ஏன் கவலைப்படுற? மார்த்தாள் என்றால் குடும்ப தலைவின் அர்த்தம். குடும்ப தலைவன் தான் கவலை பண்ணுமா என்ன? குடும்ப தலைவனா இருந்தா கவலை பண்ணுமா என்ன? நம்ம மேல ஒருத்தர் இருக்காரு. ஐயோ ஐயோ, இது தெரியாதா? நமக்கு மேலே ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உண்ண உணவு தருகிறார், உடுக்க உடையும் தருகிறார். அப்புறம் சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, நீ சந்தோஷமாய் பறக்கு. அங்கும் இங்கும் பறந்துகிட்டு ஆனந்தமாய் பாடுறே, உன்னை அழகாக படிச்சது யாரு? உண்மைதானே? குருவிக்கு இருக்கிற விசுவாசம், குருவிக்கு இருக்கிற நம்பிக்கை, குருவிக்கு இருக்கிற சந்தோஷம் இல்லையா? என்னைக்காவது குருவி கவலைப்பட்டு பார்த்துக்கியா? ஏன்? அதுக்கு தெரியுது எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமா, சந்தோஷமா பாடி இல்லையா? சந்தோஷம் 6 மணினா வந்து குயில் கத்துது கூட்டாண்ட. 6 மணிக்கெல்லாம் குயில் கத்துது. நீ 6 மணிக்கு கத்துறியா? ஏன்? எங்களை காக்கிற ஆண்டவர் உங்களை காப்பது இல்லையா? இந்த மரமண்டைக்கு புரியவில்லையே. இந்த மரமண்டைக்கு இல்லையா? அதை காக்கிற ஆண்டு உனக்கு காப்பார்ல. உனக்கு தானே தன் ஜீவனை கொடுத்தாரு ஆண்டவர். இவனுக்கு தான் தன் ஜீவனை கொடுத்தாரு.
ஏன் உனக்கு அது புரியல? ஹலோ, என் வார்த்தையை நம்பு. நான் சொன்ன வார்த்தையை நம்பு. கவலைப்படாதுன்னா அவரை பிள்ளைன்னு வச்சிருப்பா இல்லையா? என் நாவினன் விதவை தன் மகன் செத்துட்டான்னு தூக்கின்னு வரா. இயேசு பாடையை தொட்டு அந்த பெண்ணை பார்த்தா அழாதேன்னு சொன்னாரு. பிறகு அந்த பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துருன்னு சொன்னாரு. அவன் எழுந்துட்டான். அப்போ நீ அழாதேன்னு சொன்னார்ல, அதுக்கு பின்னால இயேசு ஏதோ ஒன்று செய்ய போறாரா இல்லையா? செய்ய போறாரா இல்லையா? விசுவாசியுமா? உன்னை பார்த்தா அழாதேன்னு சொல்றாரு, கவலைப்படான்னு சொல்றாருன்னா அது பின்னால அவருடைய வல்லமை இருக்கு. செய்வார். அவர் மேல பாரத்தை வச்சுட்டு நிம்மதியா போ. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது இல்லையா? ஊனையும் உருவையும் உருவ பிரிக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய வார்த்தையை நம்பு. நல்ல வேதத்தை வாசி, மணிக்கணக்கா உட்கார்ந்து வேதத்தை வாசி. நீ கவலைப்பட்ட விட்டுட்டு பைபிளை வாசி, கவலைப்பட்ட விட்டு ஜெபம் பண்ண ஆரம்பி. மாற்றங்கள் உண்டாகும். இந்த ஜூன் மாசம் முடியறதுக்குள்ள உன் வாழ்க்கையில குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். உன் தேவையில் ஒரு அற்புதம் நடக்கும். உன் வியாதிகள் குணமாகும். தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை அதிசயமானது. அவருடைய வார்த்தை அதிசயம் உள்ளது. ஆமென். அவரே அதிசயமானவர். நம்புறீங்க? ஏன் நாம நீங்க அதை விட்டுறீங்க? தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. சங்கீதம் 118, சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். நம்பு. வாசிமா 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. சரி, 2 ராஜாக்கள் 4:1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால். கடன் கொடுத்தவனா கேட்கறான், ஒரு 2 பிள்ளையை கொடுக்குறியா இல்ல கடனை கொடுக்குறியா? போய் ஊழியக்காரர் சொல்றாங்க அந்த அம்மா. அவர் கேட்கிறவங்க என்னமா இருக்குன்னு. என்கிட்ட ஒரு சொம்பு எண்ணெய் தான் பாருக்கு, அதை கொண்டு வா. போய் எல்லா வீட்லையும் போய் பாத்திரத்தை வாங்கின்னு வராங்க. வீட்டில் வைக்கிறாங்க. எல்லா பாத்திரம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறாங்க, ஜெபம் பண்றாங்க, எல்லாம் நிரம்பி வடியுது. இப்ப சொல்றாரு, இதை வித்து கடன் அடைச்சிட்டு மிச்சத்தை வச்சு நீ குடும்பம் நடத்து போ. ஹலோ, புரியுதா? 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 அப்போ தேவனுடைய வார்த்தையே நம்ம நம்புது. ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, அதையும் உங்கள்கிட்ட குத்துட்டு நான் என்ன பண்றதுன்னு கேட்கல நம்ம என்ன போங்க பாஸ்டர், ஒரு சொம்பு எண்ணெய் தான் வச்சிருக்கிறேன், அதை தான் குத்துட்டு நான் என்ன பண்றது கேட்பல? உன்னை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் கேட்ப. ஆனா அந்த அம்மா ஒரு வார்த்தை, ஏன்னா சொல்றவர் யாரு? தேவ மனுஷன், ஊழியக்காரன் இல்லையா? ஆமா. ஒரு சொம்பு என்ன இருக்கா கொண்டா, போய் எல்லா வீட்லையும் போய் என்ன பண்ணு, பாத்திரம்லாம் வாங்கின்னு வா. நம்ம தான் பகுதி வீட்லையே கடை வாங்கிட்டு உட்காந்துருக்கோம்ல. பகுதி வீட்டுக்காரர் போய் பேசுறீங்க. பகுதி வீட்டில், எதிர் வீட்டில், 3வது வீட்டில், 4வது வீட்டில், அந்த தெருப்புல எனக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்றவங்களா? போய் சொல்லாத. நமக்கு தான் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் பாஸ்டர், ஆனால் வீட்டில் பேச பாருங்க இது வரைக்கும் பேசு. அப்போ அந்த அம்மா அந்த கிராமத்தில் எல்லாரோடும் ஐக்கியமான தான். யாரு கேட்டவனோ, ஏக்கா அண்டா ஒன்று கூட, அண்டா 2 அண்டா தும்படி, அக்கா ஒரு பெரிய குண்டா கூட 2 குண்டா தும்படி, சில்வர் குண்டா வேணுமா பித்தளை குண்டா வேணுமா? ஏன்? அந்த அம்மா மேல நம்பிக்கை இல்லையா? அந்த தெருப்புலாம் அந்த அம்மா போய் கேட்ட வீட்டுலாம் பாத்திரம் கொடுக்குது. நீ கேட்ட கொடுப்பாங்களா? கேட்ட கொடுப்பாங்களா? ஐயோ, போன மாதம் வாங்கி போய் இன்னும் கொண்டாந்து கொடுக்கவே இல்லை. எத்தனை பேர் வீட்டு பொருள் மூட்டுக்கு தெரியுமா?
ஏக்கா ஒரு கிளாஸு மிளகா கொடு, ஒரு கிளாஸு மிளகாத்தூள் கொடு, காப்பி தூள் கொடு, சக்கரை வாங்கி போய் எத்தனை கிளாஸ் டப்பா வீட்டுல இருக்குது. தோத்துறோம். நீ பணக்காரன், நீ பணக்கார. ஹலோ இல்லையா? எத்தனை வீட்டு டப்பா, எத்தனை இல்லையா சோறு வாங்கி போன டப்பா, பிரியாணி வாங்கி போன டப்பாலாம் வீட்டுல இருக்கு. இருக்கா இல்லையா? நல்லா இருக்குன்னு வச்சுட்டேன் பாஸ்டர். கேசலுக்கு நீ கூப்பிட்டா அக்கா நான் வந்துடுறேன்க்கா. ஏன்னா அவ்வளோ நல்ல பேர் இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும் இல்லையா? தோத்திரம். எல்லாராண்டையும் சண்டை போட்டுக்கிறது, எல்லாராண்டையும் விட்டுக்கிறது இல்லையா? யாராண்டையும் பேசுறது கிடையாது. கவனிங்க, பைபிள் சொல்றது தூரமா இருக்கிற சகோதரனை விட கிட்டமா இருக்கிற நன்மை தான் நமக்கு நல்லதான் இல்லையா? டக்குன்னு எதனா நானா இவன் தான் ஓடியாருவான், அவன் ஓடியார மாட்டான். அதில் தான் இதில் நம்ம கூட யாரையும் பகைச்சு கூடாது, சண்டை போட்டுக்கூடாது. நல்ல நாள் வந்தால் தீய நாள் வந்தால் ஏதோ ஒரு போண்டா கண்டா சுட்டு கொடுக்கணும், ஏதோ கேக்கு வாங்கி கொடுக்கணும், பிரியாணி செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அவன் தான் டக்குன்னு ஓடி வருவான். எத்தனை ஒத்துக்கிறீங்க? புரிஞ்சிட்டீங்களா? தேவனுடைய வார்த்தையை நம்பு, தேவனுடைய வார்த்தையை நம்பு. புரியுதா? கொஞ்சம் கடினமா இருக்கும். ஒண்ணுமே இல்லாத ஆளுக்கு 3 அடை 2 அடை போட்டு 3 அடை முதல் அடி எனக்கு கூட்டினா கோவம் வருமா? இல்லை அந்த அம்மாவுக்கு கோவம் வருமா? அதான் பிச்சையிலே பிச்சை கௌரவ பிச்சை வர இருக்கு. முதல் அடை கேட்கிறாரு, கோவம் வருமா? அங்கதான் ரகசியம், அங்கதான் ரகசியம். ஹலோ சிஸ்டர், தேவனுடைய வார்த்தையை நம்புங்க எந்த சூழ்நிலையிலும். சரி, கர்த்தர் செய்வார், கர்த்தர் ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில், நாங்கள் தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லைங்க, அவ்வளோ கஷ்டம். ஆனா சொல்றாரு, நாங்கள் எங்க மேல நம்பிக்கை இல்லாம மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற தேவன் பேர்ல நான் நம்பிக்கையா இருந்தோம். ஆமா, அவர் சொல்றாரு வாசிமா மொத்தமா. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனசில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அற்று போகத்தக்கதாய் எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரம் வருத்தம் எங்களுக்கு உண்டாய் இருக்கா இல்லையா? அப்பயே உண்டாயிட்டா, இப்ப உண்டா இருக்கா? எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம். கவனிங்க, உங்களுக்கும் உங்க பலத்துக்கு மிஞ்சின பாரம் இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றா பாருங்க, நாங்கள் எங்க மேல நம்பிக்கையா இல்ல. கவனிங்க, உன் மேல நம்பிக்கை வைக்காத என்னைக்குமே இல்லையா? மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேலே உன் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். வார்த்தை. உன் மேல நம்பிக்கை வைக்காத, உன் படிப்பு மேல நம்பிக்கை வைக்காத, உன் திறமை மேல நம்பிக்கை வைக்காத. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற தேவன் மேல உன் நம்பிக்கை இருக்குமானால் இல்லையா, எல்லா கவலையும் உன் விட்டு போயினே இருக்கும். ஆமென். தேவனுடைய வார்த்தை கவலை நீக்கிறது இல்லையா? ஸ்தோத்திரம். வார்த்தை தான் இயேசு தான் வார்த்தை. புரியுதா? அப்போ என்ன சொல்றாரு, நான் உங்களை விசாரிக்கிறவர், உங்க கவலையெல்லாம் என் மேல வைத்து விடுங்க, வச்சிடு. அதான் விசுவாசம். புரியுதா? காலைல சம்பவம் சொன்னேன். ஒரு அம்மா ஒரு பெரிய புல்லுக்கட்டு தலைமையில் வச்சிருந்து அவங்க ஆற்றை தான் கிராஸ் பண்ணி போகணும். அப்போ படகுக்காரன் படகுல அந்த அம்மாவை ஏற்றிட்டு படகு போயினே இருக்கு. அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த அம்மா புல்லுக்கட்டு மேலேயே வச்சிருக்குது. படகுல ஏறியாச்சுல, புல்லுக்கட்டு என்ன பண்ணோம், இறக்கி படகுல வைக்கணும் இல்லை, இந்த அம்மா மேலேயே வச்சிருக்குது. இப்போ இந்த அம்மா அறிவாளியா அறிவிலியா? நம்ம அறிவாளியா அறிவிலியா? அறிவு இல்லை. படகு போது படகுல இறக்கி வச்சுடு, அப்புறம் போய் மறுபடியும் தள்ள வச்சுக்கோ. கோயிலுக்கு வரல, புள்ளிகள் தூக்கின்னு வரல, இறக்கி வைக்கிறியா? போகும்போது நீ மறுபடியும் தூக்கி போயிடுற. இறக்கி வச்சு அவள் தான் தூக்கி போடணும். ஆட்டோவில் ஏறினா ஆட்டோவில் பாரத்தை இறக்கி வச்சிடணும். 2 கையில் பிடிச்சிருந்தா அப்புறம் என்ன அர்த்தம்? ஆனா இதுல பெண்கள் நான் ரொம்ப பாராட்டுவேன். கையில் ஒரு குழந்தை, இங்க ஒரு பேக்கு, எல்லாத்தையும் கையை எடுத்து பின்னாடி உட்காந்து அவன் வயிற்றையும் அவன் பீந்துட போறான்னு அவன் வயிற்றையும் கட்டி பிடிக்கும். திறமசாலி, தைரியசாலி.
இல்லையா? இந்த கையில் ஒரு குழந்தை, கையில் ஒரு பேக்கு, அந்த ஆளையும் இறுக்கி வைத்து பிடிச்சின்னு. உண்மைதானே? பாருங்களேன், சில பேர் சேஃப்டி பின்னாடி உட்கார ஆள் தான். ஏங்க பொறுமையா போ. சோ பாரத்தை இறக்கி வை, நம்பு தேவனுடைய வார்த்தையை. அவர் ஒரு அம்மா, அவர் மட்டும் நாங்க பண்ணுவாரு. பாவம் யாரு? ஏசுநாதரு. என் பாரத்தை சுமப்பாரா? இந்த பாசம் அவர் உலகத்தின் பாரத்தையும் சுமக்க வந்தார். ஒரு அம்மா சொல்லுது, அவர் மட்டும் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணுவாருங்க? ஏம்மா, அவர் தான் படைச்சவருமா, அவர் தான் ரட்சகர் இல்லையா? பாருங்க, நம்ம ஆளும் புத்தி எப்படிலாம் வேலை செய்து பாருங்க. அவர் என்ன, ஒரு மனுஷன் என் கஷ்டத்தெல்லாம், என் கஷ்டத்தை சொல்றது, இவன் கஷ்டத்தை சொல்றது, அவன் கஷ்டம் சொல்றது, அவர் யார் கஷ்டத்தை தான் தூக்குவாரு? எங்க அவர் எல்லா கஷ்டத்தையும் தூக்குதாங்க வந்தாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த வெளிப்பட்ட இயேசுநாதர் அல்லவா? வைத்து விடு, அவ்வளவுதான், வச்சுட்டு போயிடணும். மறுபடியும் அதை யோசிக்க கூடாது. ஏன்னா ஏன்னா ஏற்ற காலத்தில் இந்த இல்லையா முளைக்கும். விதை நட்டுட்டல, முளைக்கும் முளைக்காதா? தண்ணி ஊத்துறவள் தான் உன் வேலை. புரிஞ்சிட்டா? மறுபடியும் நோண்டி நோண்டி பார்த்து விதை இருக்கா, நோண்டி விதை இருக்கா, அது முளைக்கும் பார்க்குறியா? முளைக்காது. நம்ம என்ன பண்ணுறோம்? விதைச்சிட்டு டெய்லி நோண்டி பார்க்கறது. விதைச்சிட்டியா, தண்ணி ஊற்றிட்டு போயினேரு, ஒரு நாள் முளைக்காது. உன் பிரச்சனை மாறிடும், மறைஞ்சிடும். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நமக்கு இருந்துச்சாலும் உனக்கே சந்தேகம் வந்துடும். எப்படி போச்சு, எப்படி மாற்றம் தெரியாது. அவர் அங்கிருந்து உட்கார்ந்து மாத்தினே இருப்பார். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நம்புங்கள். ஆமென் சொல்லுங்களேன். வேத வசனத்தை நம்புங்க. ரெண்டாவது உனக்கு சரியான பார்வை இருக்கணுமா? புரியுதா? நீ ஆராதிக்கிற உன் தேவனை குறித்து உனக்கு சரியான ஒரு வெளிப்பாடு, பார்வை இருக்கணும். அநேக சமயம் நமக்கு அது இருக்கிறது கிடையாது. வாசிக்கலாம். சங்கீதம் 18:2, சங்கீதம் 18:46. கர்த்தரின் கன்மலையும், கர்த்தரின் கன்மலையும், கோட்டையும், என் இரட்சகரும், நான் என் தேவனும், நான் நம்பி. எத்தனை எண்ணுங்க? கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்க என் துருக்கம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பும், உயர்ந்த அப்பா. தாவீதுக்கு சரியான பார்வை. அவர் ஆராதிக்கிற தெய்வம் யார்? அதனாலதான் பாருங்க, அவர் ஜெபம் முடிச்சோன்னு பாருங்க, அப்படியே பூமியை அசைது ஆண்டவருடைய நாசியில் புகை எழும்பிட்டான். புரியுதா? நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உனக்கு சரியான பார்வை இருக்கணும். என் ஆண்டவர் பெரியவருங்க. பெரியவர் தானே? இயேசு பெரியவர் தானே? இயேசு பெரியவர் தானே? அப்போ இல்லையா பாட்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே, எனக்கு என்ன இல்லையா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன் சொன்னாரா? தாழ்ச்சி அடித்து போனாரா தாவீது? இல்லையே. உன் தேவனை குறித்த ஒரு சரியான பார்வை இருக்கணும். பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். 1 தீமோத்தேயு புத்தகம், 2 தீமோத்தேயு புத்தகம். நீங்க நம்புற தெய்வம் யாருன்னு தெரியணும். செத்து போன தெய்வம் அல்ல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஒரு ஆண்டவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பின ஒரு ஆண்டவர், ஜீவிக்கிற ஆண்டவர். ஆமா சொல்லுங்க, ஜீவிக்கிறார். தாய் போல தேற்றுகிறவர், தந்தை போல சுமக்கிறவர். இந்த தெய்வத்தை நீ சரியா புரிஞ்சிக்காம இல்லையா, நானே கவலைப்பட்டு தான் என்னங்க அர்த்தம்? ஹல்லேலூயா. புரியுதா? ஆமா. அதே வசனத்தை நீங்க வாசிங்களே, சங்கீதம் 18:46, சங்கீதம் 6:30. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. நல்லா புரிஞ்சுங்க. உன் தேவனை குறித்த ஒரு சரியான பார்வை உனக்கு இருக்கணும். புரியுதா? உங்க ஆண்டவர் யாரு சொல்லுங்க? உங்க ஆண்டவர் யாரு? பெரியவர், ஜீவன் உள்ளவர். அவர் சொல்றாருல, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், உயிர் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அவர் உயிர் உள்ளவர். உயிர் உள்ள தெய்வத்துக்கு தான் உன் பிரச்சனை தெரியும். ஆமா சொல்லுங்க. உயிர் உள்ள பிரச்சனை ஆண்டவர் உன் பிரச்சனை தெரியும். அதான் சொல்ற, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர்.
கல்லு மாறி நிக்கிறவர், கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. ஆமென். அவர் சொல்றாரு, நிறைய 20ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு இல்லையா? வாசியமா 20ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, சங்கீதம் 20ல நாங்கள் உமது சங்கீதம் 20ல சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நானும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவங்க எல்லாம் இடறி விழுந்துட்டாங்க, நாங்களோ எழுந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவங்க எல்லாம் இடறி விழுந்துட்டாங்க, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமா சொல்லு. உன் ஆண்டவரை குறித்த ஒரு சரியான பார்வை உனக்கு இருக்கணும். புரியுதா? எப்பேற்பட்ட பிரச்சனையும் மாத்திர வல்லமை உடையவர். நான் காலை தான் சொன்னேன், சங்கீதம் 95:6 நினைக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் உருகுகிறதாம். 97:5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி. எப்படி உருகுமா? மெழுகு போல. பிரசன்னம் எப்ப வரும்? துதித்து ஆராதி. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே தேவ பிரசன்னம் அந்த ஆலயத்தை மூடினதாம். எப்ப பிரசன்னம் வரும்? ஜெபம் பண்ணும் போது, ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய மகிமை ஆலயத்தை மூட ஆரம்பிக்கும். அப்ப பாரு, உன் பிரச்சனை எல்லாம் மெழுகு மாறி என்ன பண்ணுமா? அவருடைய சமூகத்தை உருக ஆரம்பிச்சிருமா? தெரியுதா உங்களுக்கு? அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அப்புறம் என்ன? நீ தேவ சமூகத்தை வந்து நல்ல ஆவில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி நல்ல தேவன் தூச்சி பாரு, உன்னுடைய எல்லா நுகத்தை தேவன் டக்கு டக்கு டக்குன்னு உடச்சு நிற்பார். புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் வந்த உடனே தெய்வத்தை ஆமையோடு உண்மையோடு அவர் ஆராதிக்கணும். அப்ப எல்லா நுகங்களும் கழண்டு ஓடுமாறுங்க. சில ரதங்களை குறிப்பாங்க, சில குதிரை. நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டோம். அவங்களாம் இடறி விழுந்தா நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். புரியுதா இல்லையா? அந்த 3 வாலிபர் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். விடுவிப்பாரா? அவர் விடுவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின சிலையை வணங்கவே மாட்டோம். ஆண்டவர் கிரியை செஞ்சாரா? அக்கினி சொல்லி இறங்கி வந்தாரா? அவங்களை விடுவிச்சாரா? இல்லையா? இந்த ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிறார். ஒவ்வொரு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் மாற்றுவாருங்க. புரியுதா? ஆமா. வாயில வடை சுட்டு போயிடக்கூடாது. அது கிரியை செய்யணும், உட்காந்து ஜெபிக்கணும், உட்காந்து பைபிள் வாசிக்கணும், உட்காந்து ஆண்டவர் தேடணும் இல்லையா? ஆலயத்துக்கு வரணும், உபவாசம் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சுட்டு பாரு, உன் பிரச்சனை எல்லாம் மெழுகு மாறி வரும். ஆமென் சொல்லுங்க. அப்போ உன் தேவனை குறித்து உனக்கு ஒரு சரியான பார்வை இருக்கணும். புரியுதா? ஆமா, இந்த உலகத்தையே படைத்த தெய்வம். உன் கவலை அவருக்கு முன்னாடி ஏமாத்துறங்க. புரியுதா? அவர் மேலே வச்சுடு. கடைசி அவன் சொல்லி முடிக்கிறேன். கவலையை மேற்கொள்ளா உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய புத்துணர்ச்சி இருக்கணும். கவலையை மேற்கொள்ளனா ஒரு ஆவிக்குரிய புத்துணர்ச்சி இருக்கணும். புரியுதா? அதுதான் ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம். அங்கேயே உட்காரக்கூடாது. ரைட், ஒரு பிரச்சனை எடுத்து பைபிளை வாசி, இல்ல ஒரு பாட்டு கேளு, ஒரு பாட்டு எடுத்து பாடு, ஒரு ஜெபம் பண்ணு. ஏன் மரியாள் ஆண்டு மெச்சிக்கொண்டார்? குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனை. அவங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லை, சிக் பேஷண்ட் இல்லையா? மார்த்தாள் குடும்ப தலைவி இல்லையா? இயேசு வந்துட்டாரு, அவர் சமையல் பண்ணணும், பணம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த அம்மா ஒன்றுமே கண்டுக்காம ஏசப்பா பார்த்து உட்காந்துன்னு பைபிள் வாசம் உட்காந்துருக்குது. ரிப்போர்ட் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யறதுக்கு அவளை அனுப்புங்க. அப்போ ஏசு சொல்றாரு, நீ பற்பல காலத்துக்கு கவலைப்படுற, அவள் நல்ல பங்கை தெரிஞ்சிட்டான்றான். புரியுதா? இதான் ஆவிக்குரிய புத்துணர்ச்சி. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடுத்த ஸ்டெப்பு போயின்னு நீங்க உட்காந்து சோமன் வேதவாசி, ஒரு பாட்டு பாடு, இல்ல ஒரு பாட்டை வச்சு கேளு. அதை விட்டு நீ சோக பாட்டெல்லாம் பாடக்கூடாது. தொல்லை கஷ்டம்
ஆத்தர் பாட்டை கேளு. இயேசு நீங்க இருக்கையிலே நான் சோர்ந்து போவது. உட்காந்து அப்படியே டான்ஸ் ஆடுவோம் ரூம்லேயே. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமா, ரூம் அடிச்சுட்டு இல்லையா உட்காந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடு. இந்த கவலை எல்லாம் பார்க்கும் பாரு. புரியுதா? ஆமா. ஹலோ பிரதர் சிஸ்டர், கவனி. உங்களுடைய ஆவிக்குரிய புத்துணர்ச்சி பெறணும். நீ புரியுதா? சர்ச்சைக்கு வந்துடணும். நம்ம கோயில் வரலையா? வரலடி, நான் இந்த வாரம் வரலடி. ஏன் மனசு ஒரு மாதிரியா இருக்குடி, கோயிலுக்கு வாடி சரியாயிடும். உங்களும் இல்லை, அப்படி உற்சாகப்படுத்துங்க. வீட்டில் உட்காந்தா பிரச்சனை மாறாது. இங்க வந்துட்டா அவர் பார்ப்பார். அண்ணால் வந்துட்டால கோயிலுக்கு வந்துட்டால, அழுதால ஆண்டு சமூகத்தில் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டுட்டேன், போ அற்புதம் நடக்கும் போ, இனி அவ துக்கமுகமா இல்லையேன்னு போட்டுக்க. 1:18 வாசிங்கம்மா. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமா 20 வருஷம் கவலை மாறிச்சா இல்லையா? எத்தனை வருஷம் கவலை? 20 வருஷத்துக்கு கவலை. அவள் துக்கமுகமா இல்லை. ஏன்? சர்ச்சைக்கு வந்துட்டா. ஊழியக்காரர் பார்த்தாரு, போ உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சு, போ கர்த்தர் உன்னை நினைத்தாருவார், போ அற்புதம் நடக்கும் போன்னா அந்த அம்மா அந்த வார்த்தையை நம்பிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நாங்களும் எவ்வளோ வார்த்தை சொல்றோம், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடுது. ஆனா அந்த அம்மா பாருங்க இல்லையா, அந்த வார்த்தை சொன்ன உடனே கேட்டு சந்தோஷம் போனாங்க. அடுத்த வருஷமே கர்ப்பவதி ஆயிட்டாங்க அந்த அம்மா. ஹலோ, ஒரு ஆவிக்குரிய புத்துணர்ச்சி. புரியுதுங்களா? அந்த கவலையா ரைட் அடுத்த என்ன பண்ணலாம்? போய் சோமலாம், இல்லை ஒரு நல்ல பாட்டு பாடலாம். ஆமேன். இல்லை ஒரு பாட்டு கேட்டு என்ன பண்ணலாம்? நீங்க அதிலே கொஞ்சம் அப்படியே இது பண்ணுங்க, இந்த கவலை மறக்கும் பாருங்க. புரியுதா? நீ அங்கேயே இருக்கக்கூடாது. அதான் சொல்றோம் நாங்க, காலைல ஏந்த உடனே நீ அந்த கட்டில் மேலேயே முட்டி போடக்கூடாது. சில பேர் ஏந்த அங்கேயே முட்டி போட பாருங்க. அங்கதான் பேய் உட்கார்ந்துக்குது, கணிதத்தில் ஆவி உட்கார்ந்துக்குதுல்ல. ஆமா, அதெல்லாம் இயேசு பாருங்க அதிகாலமே எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போனான்னு போட்டிருக்கு. ஏன்? பிசாசு தெரியும். நீ ஏந்து அப்படியே முக்காடு போட்டுக்கின்னு தோத்தரோம் 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 என்னப்பா தோத்தரம் போட்டுச்சாமா. ஏன்னா அங்க உட்காரக்கூடாது. இயேசு ஞானம் உள்ளவர். அதிகாலமே எழுந்து வனாந்தரமான இடத்துக்கு போனார். மோசே காலமே எழுந்து ஆயத்தமாகி சீனாய் மலையில் மேல ஏறினார். இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியம். ஜெபம் பண்றதுக்கு அந்த படிக்க விட்டு எழும்பி கீழே வந்துடணும், அல்ல வேற இடத்துக்கு போயிடணும். அப்போ அந்த ஆவி நம்மளை பின் தொடராது. போய் முதல்ல நல்ல முகத்தை கழுவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரஷ் பண்ண நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு இல்லையா 2 சொம்பு தண்ணி குடிச்சிட்டு இல்லையா ஃப்ரெஷ்ஷாக வந்து பைபிள் ஒரு பாட்டு புக்கத்துன்னு அப்படி உட்காந்துட்டு இல்லையா 2 மாதிரி கைத்தட்டு பாடு இல்லையா. இயேசு நீங்க இருக்கையிலே நான் சொந்து போவதில்லை. பரலோகம் இறங்கி அங்கே வரும் பாருங்க, அங்கே இறங்கி வரும் பாருங்க. புரியுதா? 4 என்ன பண்ணோம்? 5 மணிக்கு எழுந்துக்கணும், மூஞ்ச கழுவணும், பல்ல வளர்க்கணும், 2 சொம்பு தண்ணி பச்சை தண்ணி குடிக்கணும், பைபிள் தைரியத்துன்னு தனியாக வந்துடணும். பாரு, 1 மாசத்துல 2 மாசம் பிரச்சனை மாறிடும். என் வார்த்தை கேளு. நம்ம தான் 7 மணி 8 o'clock வரைக்கும் சொல்றோம் இல்லையா. 8 மணிக்கு எழுந்து அந்த பிள்ளை 2 குத்து குத்தி அதை எழுப்பி வச்சு 2 முக்கு முக்கி இல்லையா சோத்தை திணிச்சு அது வாஞ்சி எடுக்க தூக்கி போட்டு மட்டும் துணிச்சு உள்ள 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கெல்லாம் அடுப்பை பற்ற வச்சு காப்பி போட்டு கொடுத்து டீ போட்டு கொடுத்து பிள்ளையை எழுப்பி டிஃபன் பண்ணி கொடுத்து நல்லா ஊட்டி நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி அனுப்பிச்சா நல்ல தாய்க்கு அழகு. ஆமா, இடுப்புலேயே தூக்கி கொண்டு இடுப்பு விட்டு வந்துடுங்க. ஒரு ஆவிக்குரிய புத்துணர்ச்சி இருக்கணும் இல்லையா. அடுத்த நிமிஷமே உங்களுடைய கவலை மாறிடணும். அடுத்த ஸ்டெப் எங்க போறது?
ஜெபம், இல்லை ஊழிகாட்ட ஒரு ஆலோசனை, இல்லை ஊழிகிட்ட ஃபோன் பண்ணி ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லையா, அல்லது எடுத்து வேத்தை வாசிக்கிறது, பாட்டு புகழ்த்து பாட்டு பாடுறது இல்லையா, அல்லது சர்ச்சைக்கு வந்துடுறது. ஒரு சொன்னார், உனக்கு கோவம் வந்துட்டா சொக்கா போட்டு வெளியே வந்துன்றாரு. அங்கே இருந்தால் தான் பிரச்சனை. அது ஒன்று சொல்லும், இது சொன்னோம். கோவம் வந்துச்சா, 2 பேரும் சண்டை வந்துட்டா சொக்கா மாட்டின்னு ஒரு 2 ரூபா பாயிட்டு போட்டுன்னு டீ கடைக்கு வந்துரு. அப்புறம் டீ கடைக்கு வந்துரு, ஒரு டீ கடிச்சு போய் பாரு, எல்லாம் சமாதானமாக இருக்க மாதிரி. நீயா நானா இதை பார்த்து நீயா பேசு, ஏன் வெளியே வா, தோத்துறோம். அதை விட்டு நீயா வா நானா பார்க்கலாம் வா. ஏமா சமாதானமாக தான் இருக்கணும். கோபமும் 1 நிமிஷம் தான் இருக்கணும் உனக்குள்ள. அடுத்து நம்ம ஆவிக்குரிய புத்துணர்ச்சி பெற்றுடணும். ஆவியான் பேச ஆரம்பிக்கணும், தேவ சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கணும் இல்லையா, ஆண்டோடு இணைய ஆரம்பிச்சிடணும் இல்லையா, கத்த மேலே பாரத்தை வைக்க ஆரம்பிச்சிடணும் இல்லையா. ஸ்தோத்திரம், அவர் நல்லா பாட்டு பாட ஆரம்பிக்கணும், துதிக்க ஆரம்பிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும், 1000 ஸ்தோத்திரப்படி போட ஆரம்பிக்கணும். ஏசு ரத்தம் செய்யும். அப்ப பாருங்க, அந்த கவலை இடம் இல்லாம ஓடிடும். அது ஒரு பேய், அதை விரட்டுறது ஒரே வழி 1000 ஸ்தோத்திர பலி. ஆமா, ஒரு ஒரு பெர்க்மான்ஸ் பாட்டு புகழ்த்து கையில் வச்சுக்கோ, ராகம் வருதோ ராகம் வரலையோ, தோத்திரம் அடி உன் பாட்டுன்னு பரவாயில்ல, நீ அந்த கழுத்து தொண்டோடு பாடு. அவர் ரசிப்பாரு, அவர் ரசிப்பாரு, அவர் ரசிப்பாரு. ஏய் பாடாதடி சொன்னாட, நான் பாடு, எங்க அப்பா கேட்பாரு. புரியுதா? இது சொல்றது என்ன, இது ஆவிக்குரிய புத்துணர்ச்சி. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடணும். இல்லைன்னா அந்த அந்த கவலை ஒன்று அப்படியே என்ன பண்ணோம், நெருக்கம். லௌகிக கவலையும் அவன் நெருக்கும் போது வசனம் போயிடும், நம்மளா ஏந்து நிற்கலாம். 3 காரியங்கள் சொல்லியிருக்கிற. 1, வேத வசனத்தை நம்புங்கள். 2, தேவனை குறித்த சரியான பார்வை உனக்கு இருக்கட்டும். 3, ஒரு ஆவிக்குரிய புத்துணர்ச்சி பெற்றுக் கொள்ளுங்கள். அதான் தேவனுடைய ஆராதனை, துதி, கிறிஸ்துவ ஐக்கியம், வேத வசனம், ஜெபம், புரியுதா, பைபிள் ரீடிங், அல்லது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பர்னபாஸ் உனக்கு இருக்கணும். உங்களும் ஒரு ஆவிக்குரிய பர்னபாஸ் அவரோட கூட இல்லையா. ப்ரோ ஒரு மாதிரியா இருக்கு, ப்ரோ ஏதோ மனசு கவலையா இருக்கு, வாரியா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஹலோ, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ப்ரோ இருக்கணும் உனக்கு. இருக்காரா? அவங்களுக்கு ப்ரோ, உனக்கு ப்ரோயின். ஒரு ஆவிக்குரிய பர்னபாஸ் இருக்கணுமா ஆலோசனை சொல்றதுக்கு. இல்லை உங்கள் பாஸ்டர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஒரே டென்ஷனாக இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஆலோசனை கொடுங்க. இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிடுது. புரியுதா? நீங்கள் கவலைகளை மேற்கொண்டுடலாம். கை உயர்த்தி, பிதாவே உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி. இந்த மன மகிழ்ச்சியான இந்த மத்தியான வேளையில் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா. சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் என்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்தனால வெறுமையான படகு 2 அமலத்தக்கதான மீன்கள் உள்ள படகாய் மாறிவிட்டதப்பா. நாங்களும் இன்று முதல் நம்முடைய வார்த்தையை நம்பி எல்லாவற்றையும் உங்கள் மேலே வைக்கிறோம் ஆண்டவரே. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே நாங்கள் சிந்தித்து செயல்பட உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்றப்பா. இந்த பிள்ளைகள் தொடர்ந்து விசுவாசத்தை பயிற்சி செய்யட்டும் ஆண்டவரே, நம்பிக்கை பயிற்சி செய்யட்டும், வார்த்தைகளை பயிற்சி செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யும். இந்த மாதம் முடிவுக்குள்ளாக உடைய கவலையெல்லாம் மாறினப்பா. இயேசுவே ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிறீர், நீர் எங்களை நேசிக்கிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியம் செய்யும்ப்பா ஆண்டவரே. என் மீட்பரே, உயிரோடு இருக்கிறவரே, இறுதி நாளில் இந்த மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் காணணும் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நம்பிக்கை நட்சத்திரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. உதவி செய்யும், ஆசீர்வதி, எல்லா தேவைகளை சந்தியும்.
குறைவெல்லாம் நிறைவாக்கும் அப்பா. நல்ல சுகபல ஜீவனை தாரும். எப்போதும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்க உதவி செய்யும். இந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற, கவலை உண்டாக்குற, பிரச்சனை உண்டாக்குற எல்லா பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் இந்த குடும்பங்களை ஆட்கொள்வீராக, ஆளுகை செய்வீராக. மாம்ச கிரிகள் அழிக்கப்படுவதாக, ஆவின் கனிகள் உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் உடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா.